டா, என்னடா இது? நீ எத்த கேட்டாலும் திருவிழால காணப்போன குழந்த மாதிரி முழிக்கிற. சரிதான், கொஞ்ச நேரம் இங்கே குந்தின்னு இருப்போம். உன் பையனும் உன் மருமகளும் இந்த பக்கம் தேடி வரலாம். சரிதானா? கொஞ்ச நேரம் குந்துவோம். தண்ணி குடிக்கிறியா? சரி சரி. உன்னை தேடி யாரும் வந்த மாதிரி தெரியலையே. நானே உன்னை கொண்டு போய் ஊட்டாண்ட விடுறேன். வீட்டு அட்ரஸ் ஆவது தெரியுமா? ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ஸ், வேளச்சேரி. சந்தோஷ், அத்தைய எங்க தேடியும் காணோம். இங்க தானே இறக்கி விட்டோம். அவங்க அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? அதான் பவி, எனக்கும் தெரியல. பவி, பேசாம நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறியா? நீ பதறி போய் என்னையும் பதட்டப்படுத்தாத. பவி, ஒருவேளை அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் தோணுது. எப்படி சந்தோஷ்? அவங்களுக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போக வழி கூட தெரியாதுடா. அதுவும் இந்த நேரத்துல கையில காசு கூட இல்லாம எப்படி அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க? பவி, நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இப்ப அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே. சரி வா, நீ சொன்ன மாதிரி அவங்கள போய் வீட்டுல இருக்காங்களான்னு பாத்துட்டு அவங்க அங்க இல்லன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிப்போம். வா. அத்தை, எங்க அத்தை போனீங்க? நாங்க உங்களை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? உங்களை இறக்கி விட்ட இடத்துல கூட வந்து பார்த்தோம். ஆனா உங்களை எங்கேயுமே ஆளையே காணோம். எந்த இடம் என்ன ஏதுன்னு தெரியாம பாவம் தனியா நின்னு தவிச்சின்னு கிடந்தது. நான் தான் இட்டுன்னு வந்தேன். ஏன் கண்ணு, இத்தான் உன் புள்ளையா? அப்பாவியா இருக்கிற உன் அம்மாவை விட்டுட்டு வரதுக்கு எப்படியா உனக்கு மனசு வந்துச்சு? பாவம், பொல்லாத பாவம். பெத்தவ வயிறு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், புள்ளைங்க நல்லாவே இருக்க முடியாது. ஐயா பெரியவரே, நீங்க எப்படி இதுங்களை வீட்டுக்குள்ள விட்டீங்க? எங்கடா உங்க அம்மான்னு கேட்டு இதுங்களை தோலை உரிச்சிருக்க வேணா? பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்லிக்குவாங்க. உன்ன மாதிரி பிள்ளைகளை பார்க்கும்போதுதான் அது உண்மைன்னு தோணுது. இருக்கும்போது பத்திரமா பாத்துக்காம செத்ததுக்கு அப்புறம் போட்டோவுக்கு பூ போட்டு அம்மாவாசைக்கு காக்காவை கூவி சோறு வச்சு என்ன பிரயோஜனம்? நீ நகை நட்டு வாங்கி கொடுத்து பணங்காசு கொடுக்கறதெல்லாம் இல்ல. பெத்தவங்களோட சந்தோஷம். அன்பா 4 வார்த்தை பேசினாலே போதும், அவ மனசு நெறிஞ்சு போடும். பெத்தவங்க அருமையை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தபா அனாதை இல்லத்துக்கு போய் பாரு, தெரியும். இத பாரு, எப்பவும் ஆரையும் நம்பி இருந்தா இப்படிதான். நமக்குன்னு ஒரு வேலையும் நம்ம பேர்ல கொஞ்சம் துட்டும் வச்சிருந்தாதான் மறுவாத. இனிமேலாவது புத்தியா பொழைச்சுக்கோ, சரிதானா? தம்பி, அம்மாங்கிற உறவு இந்த பூ மாதிரி. இது வாடி போச்சுன்னா உன் வாழ்க்கை பூக்காது, பாத்துக்க.
கண்ணு, வாழ்க்கையில நம்ம திரும்பவும் சந்திக்கணும்னு மேல இருக்கிறவன் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்க, நிச்சயமா சந்திப்போம். வரட்டேன். நன்றிங்க. என்னத்துக்கு இதெல்லாம்? ம், நல்லா இரு, நல்லா இரு. ம். அத்தை, உங்க கோவம் எனக்கு புரியாம இல்ல அத்தை. சந்தோஷ் பண்ணது தப்புதான். அவனுக்கு கோபம் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதேதோ பண்றான். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம், உங்களுக்கே தெரியும். அவனை மன்னிச்சிடுங்க அத்தை. உங்க மேல வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்த தெரியாம அத கோவமா இப்படி வெளிப்படுத்திட்டு இருக்கான். உங்களை இறக்கி விட்டதுக்கு உண்மையாவே அவன் வருத்தப்பட்டான் அத்தை. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க அத்தை. என் மனசே என்கிட்ட இல்ல, நான் எப்படி மன்னிக்கிறது? என்ன இந்த வீட்ல ஒரு உயிரில்லாத ஜடமா அப்பாவும் புள்ளையும் நினைக்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு போறேன். இந்த ஜடத்துக்கிட்ட பேசி ஓ நேரத்தை வீணடிக்காத. அத்தை, உங்களுக்காக நான் இருக்கேன் அத்தை. நீ மட்டும் என்ன பண்ணுவ? நீயும் ஒரு பொண்ணு தானே. பிறந்ததுல இருந்து பெத்தவங்களுக்காக வாழ்ந்து, கல்யாணத்துக்கு பிறகு கட்டினவனுக்காக வாழ்ந்து, அப்புறம் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்து, பேரம் பேத்திங்களுக்காக வாழ்ந்து, இப்படியே அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழற ஒரு பெண்ணினம் தானே. பெண்கள் விடுதலை, புரட்சின்னு என்னென்னமோ பேசுவல்ல. அப்படி என்னதான் பேசினாலும் வீட்டுக்குள்ள இருக்கிற ஆம்பளைங்களுக்கு அடங்கிதான் வாழணும். அப்பதான் இந்த சமுதாயம் நம்மள நல்லவங்களா ஏத்துக்கும். அத்தை, ரொம்ப விரக்தியா பேசுறீங்களே, எனக்கு பயமா இருக்கு அத்தை. எனக்கும் நடக்கிற விஷயங்களை பார்த்தா பயமா தான் இருக்கு. ஆனா இப்ப அந்த பயம் மட்டும்தான் என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு உணர்ச்சி. தினமும் காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பயத்துல தான் எந்திரிக்கிறேன். அந்த பயமும் இல்லைன்னா எனக்குன்னு ஒன்னும் இல்லையே. விடு, நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. நீ போய் படு, போ, போய் படு, போ.